இதையடுத்து இரு மாநிலங்களிலும் ஆளுநர் பதவி காலியாகிறது. மேலும் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் ஆளுநர்களை மாற்ற பாஜக திட்டமிட்டு இருக்கும் நிலையில் புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என விரும்புகிறது. குறிப்பாக தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் இருக்கும் பாஜக தலைவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர்களில் மூத்தவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ராஜாவை நாகாலாந்து அல்லது மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக நியமிக்க பாஜக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. கடந்த முறையே ஆளுநராக பாஜகவின் ராஜா நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு சில காரணங்களால் அது தள்ளி போனது. இந்த நிலையில்தான் தற்போது காலியாக இருக்கும் இரு மாநிலங்களில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஆளுநராக ராஜா நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான ஆலோசனை நிறைவடைந்து உத்தரவு மட்டுமே பிறப்பிக்கப்பட இருப்பதாகவும், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைந்தவுடன் ராஜா ஆளுநராக நியமிக்கப்பட அதிகாரப்பூர்வ உத்தரவு வெளியாகும் என்கின்றனர் பாஜகவினர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.